விசுவாசம்னா என்னங்க? Faith is not a feeling, it is a foundation. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியே சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா, என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெறும்போது ஏதோ ஒரு எழுச்சியில் நான் நம்பி விட்டு, மறுநாள் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது நான் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து அல்லது அவிசுவாசிப்பேன். ஆனால் அது அல்ல விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா, என் தேவன் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார்னு சொல்லி நான் உறுதியாய் நம்புவதை காண்பிக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறோன்னா, நாம் ஒரு சூழ்நிலைக்குள்ள பயணிக்கும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அதனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உறுதியாய் நாம் பயணிக்கிறோமான்னு யோசித்தோம்னா அநேக நேரம் இல்லை. பிரியமானவர்களை, நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி ஐ ஷுட் walk into the situation. நாம் பேதுருனுடைய ஜீவியத்தில் பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் படவிலே பயணித்துக் கொண்டிருந்த போது இயேசுவானவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். அப்போ எல்லா சீஷர்களும் அதே படகுல தான் இருந்தாங்க. ஆனா பேதுரு மாத்திரம் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்மை போல நானும் கடலில் நடக்க எனக்கு கட்டளை கொடும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். He believed that he can also walk on waters because Jesus is walking on waters. பிரியமானவர்களே, நாமும் நம்மளுடைய ஜீவியத்தில் என் தேவன் என்னோடு இருக்கிறதுனால, என்னை பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நான் விசுவாசிச்சு அதற்குள்ள பயணிப்பேன்னா தேவ பலன் எனக்குள்ள உண்டாகும், நான் அதை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து வான்னு சொல்லும் போது பேதுரு அந்த கடல் மேல நடக்க தொடங்கினான். பிரியமானவர்களே, அதுதான் நம்பப்படுகிறவர்களின் உறுதியா இருக்கிறது. நான் எதை நம்புகிறேனோ அதை உறுதியாய் நம்ப வேணும். என் தேவன் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உறுதியாய் நம்ப வேணும். காணப்படாதவர்களின் நிச்சயம் அப்படின்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி பல நாள் கடந்து போயிருக்கலாம், அதற்கான சூழ்நிலையே இல்லாம இருக்கலாம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணின காரியம் நடப்பதற்கான சூழ்நிலையே இல்லாம இருக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி. அது நடக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். அதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். எனக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை என்னால் இப்ப பார்க்க முடியாது மாம்ச கண்களால், ஆனால் நான் அதை ஆவின் கண்களால் பார்த்து அதை விசுவாசிப்பதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இப்படியாய் தேவனை விசுவாசித்து பயணிப்போமானால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.